சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யார் ஒருவர் ஒரு உண்மையான உறவை உதறிவிட்டு சென்றாலும் எதிர்பார்ப்புகளை உடைத்துவிட்டு கவலை இல்லாமல் என் வாழ்க்கை தான் பெரிதது என்று நினைத்து போகும் அளவிற்கு கடவுள் கொடுக்கும் தண்டனை இதுதான் என்று அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்வார்கள். என் குழந்தையே, நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்று உனக்கு தெரிகிறதா? உன் துணையின் இந்த நிலையை பற்றித்தான், இந்த நிமிடம் அவர் இருக்கும் நிலையை பற்றித்தான் உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறேன். உன் உறவையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையே வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த உன் துணை இப்பொழுது யார் பிடியில் இருக்கிறார், என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை பற்றித்தான் உன்னிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னையும் உன் வாழ்க்கையும் உதறிவிட்டு வேறு ஒரு வாழ்க்கையை நோக்கி சென்ற உன் துணை இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார் என்பதை நீ அறிந்தால் அதிர்ந்து போய்விடுவாய். அந்த நிலையை நான் கண்ட பிறகுதான் உன்னிடம் சொல்லலாம் என்று இந்த நிமிடத்தில் உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். உன்னுடன் இருந்த உன் துணையின் மனநிலை இப்பொழுது இல்லை. அவரின் மனநிலையை அனைவரும் மாற்றிவிட்டார்கள். அவரை நம்பி சென்ற உன் துணையின் வாழ்க்கை இப்பொழுது தடுமாற்றமாகிவிட்டது. அவர் இப்பொழுது கடன் பிரச்சனைகளிலும் தீராத வேதனையிலும் தீராத கவலைகளிலும் மூழ்கிவிட்டார். உன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வேண்டாம் என்று உதறிவிட்டு எங்கோ மகிழ்ச்சி இருக்கிறதோ என்று சென்ற உன் துணை இப்பொழுது சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறார். பழைய வாழ்க்கை கிடைக்காதா என்று தவித்து வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவரால் அந்த பிடியில் இருந்து வெளியே வரவும் முடியாமல் பாடாய்பட்டு கொண்டு அந்த சூழ்நிலையில் அவர் மாறிக்கொண்டு அவர் மனநிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த நிலையை அவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரை தேர்ந்தெடுத்து விட்டது. இதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த மனநிலை அவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் தெரிந்தே செய்த தப்புக்கு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் பிடியில் இருந்து வெளிவருவது மிகவும் கடினமான ஒன்று. தப்புக்கான தண்டனையை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இதை நினைத்து நீ வருந்தாதே. அவர் அடிபட்டுதான் திருந்த வேண்டும் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் யார் சொல்லியும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். அடிபட்டுதான் திரும்பி வருவார்கள். நீ எதை நினைத்தும் குழப்பிக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக்கொள். எதற்கும் பயப்படாமல் துணிந்து நிற்க பழகு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.